ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் சுறுசுறுப்புக்காக இரத்தத்தை விருத்தி செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க். இந்த மூணையும் ரொம்ப வேணாம், ஒவ்வொன்றும் எடுத்து சரியா பசிக்கலை, லிவர் பல்ஜிங் இந்த மாதிரி டிசீஸ் உள்ளவங்களுக்கு பூராமே, சர்விக்கல் ஸ்பெரலிஸ் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பூராமே இது ஒரு துணைபானமாக நம்ம கொடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது உடல் சுறுசுறுப்புக்காக இரத்தத்தை விருத்தி செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க். இது முற்றிலும் இயற்கை வைத்தியத்திலானது. இது என்ன அப்படின்னா 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு உள்ளவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஒரு புதுவிதமாக சொல்கிறோம். ரத்தத்தில் ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அது குறைபாடு, அப்புறம் இரத்த சோகை, அப்புறம் அல்சர், இது மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட சரியாக பசிக்கலை, லிவர் பல்ஜிங், ஆமாம் இந்த மாதிரி லிவர் தொராசிஸ் இந்த மாதிரி டிசீஸ் உள்ளவங்களுக்கு பூராமே இந்த இது அருமையாக இருக்கும். பெண்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு ட்ரிங்க் இது. ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். இந்த மூணையும் ரொம்ப வேணாம், ஒவ்வொன்றும் எடுத்து அதை கட் பண்ணி அதை ஜூஸ் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே இந்த அருமையான விஷயத்தை கரெக்டாக 21 நாள் இருந்து 30 நாளுக்குள்ள பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடலில் உள்ள இரத்த குறைபாடு, ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உயர வைக்கக்கூடிய சக்தி இந்த ஏபிசி காம்பவுண்டுக்கு இருக்குது. இந்த காம்பினேஷன் நிறைய பேர் நிறைய இது பேசியிருக்காங்க. ஆனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன குழந்தைகளுக்கு காலையில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸு, ஆஃபீஸ் கோயிங் சில்ட்ரன்ஸு, இவங்களுக்கெல்லாம் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கும்போது இந்த ஜூஸோடு சேர்த்து ஒரே ஒரு பேரிச்சம்பழம், ஒரே ஒரு அத்திப்பழம், கொஞ்சோன்னு பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அவங்க பிரெயினும் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும், அவங்க பிரெயினும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹீமோகுளோபின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். படிப்பில் ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கிற பசங்களுக்கு இது மிக 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 ஒரு உயர்ந்த பானம், நல்ல அருமையான பானம். இந்த பானத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. இதுக்கு பேர் ஏபிசி ட்ரிங்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஏபிசி ட்ரிங்க் இது ஒன்றும் பெரிய லட்சக்கணக்காக ஆக போகிற செலவு கிடையாது. ஒரு 1/4 கிலோ 3 வாங்கினீங்கன்னா அப்படின்னா அது உங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது இருக்குது. இது மட்டுமே இல்லை, பெண்களுக்கு முகப்பொழிவு, ஆண்களுக்கும் சரி முகப்பொழிவுக்கு இந்த ஏபிசி ட்ரிங்க் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கு மட்டுமே கூட நீங்கள் ஒரு பேரிச்சம்பழம், ஒரு அத்திப்பழம், கொஞ்சோன்னு பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க. 18 வயசுலேருந்து 20 வயசுக்கு போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது பெண்களுக்கு அதாவது டீனேஜ் பசங்க, டீனேஜ் பொண்ணுங்களுக்கு இதை கொடுத்தாங்கன்னா முடி கொட்டுறதையும் கண்டிப்பாக குறையும். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்குது. இது பூராமே நம்ம மித்த சேனலில் பார்த்தோ இல்லை மித்த யாரோ யூடியூப் சொல்லியோ நம்ம இதை சொல்லலை. இதை நம்ம உணர்ந்திருக்கோம். நம்ம பேஷண்ட்டுக்கே கொடுத்து நிறைய பேர் இந்த லாங் தெரப்பி மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட லாங் தெரப்பி மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்த்தோபாரசிஸ், ருமாட்டிசம் ஆர்த்ரிட்டிக், அப்புறம் L4 L5 கரப்டடு, லம்போஸ்பான்லைட், இந்த மாதிரி சர்விக்கல் ஸ்பெரலிஸ் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பூராமே இது ஒரு துணைபானமாக நம்ம கொடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. அவங்களுக்கு ஹீமோகுளோபின் உருவாகிறத விட ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக 6 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம். எந்த வித பக்க விளைவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 40 வயசு 50 வயசு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா மட்டும் அவங்க வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். மித்தவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். இது எவ்வளோக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு எவ்வளோக்கு நீங்கள் ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு வர்றீங்களோ இதோட தன்மையே உங்களுக்கு மாறும். கரெக்டாக ஒரு 90 நாள் நீங்கள் ஒரு இது எடுத்துக்கோங்க. ஒரு 90 நாள் இதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஒரு வைராக்கி எடுத்துகிட்டு இந்த 90 நாள் சாப்பிட்டு வரும்போது 90 நாள் கழித்து 91ஆவது நாள் நீங்களே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய தன்மை
உங்கள் முகத்துலேயும் தெரியும், உடம்புலையும் தெரியும், எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த ஏபிசி ட்ரிங்க் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கிற பானம். நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கூட டக்குனு இதை வாங்கி வச்சுக்கிட்டு கூட போய் எங்கேயாவது போய் கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. டெய்லி கூட சாப்பிடலாம், இது தப்பே கிடையாது. ஆனால் சர்க்கரை குறைபாடு, சர்க்கரை நோய் உள்ளவங்கள் கொஞ்சம் வந்து வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா போயிட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் மெயின்டைன் ஆயிரும். இதனால சர்க்கரை அளவு ரொம்ப கூடுமா அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யுமே ஒழிய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கூட்டி ரொம்ப ஓவர் சுகர்லாம் இருக்குன்னு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஏபிசி ட்ரிங்க் வந்து முகப்பொழிவு மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு வந்து அதோடைய தன்மையை வந்து உணர வைக்கும்போது அவங்களே ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஒரு 10 நாள்லேயே அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்கள் வந்து அவங்களாம் கொஞ்சம் கம்பல் பண்ணி எழுப்ப வேண்டிய தேவையில்லை. அவங்களே ஆட்டோமேட்டிக்காகவே சுறுசுறுப்பு தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் பழக்கப்படுத்துறீங்கன்னா 5வது நாள் 6வது நாள் அவனே எந்திரிச்சிடுவான். இந்த ட்ரிங்க்ஸுடைய வேலையை அப்படி தான் சுறுசுறுப்பு தன்மையை கொடுத்துரும், ரொம்ப சுறுசுறுப்பு தன்மையை கொடுத்துரும். உடல் சோர்வு மட்டும் இல்லை, லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இங்கிலீஷ் மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதிக் மெடிசனாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே கூட லாங் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்று பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கலாம். வயிற்று பிரச்சனை முற்றிலுமே இது குறைக்கப்படும். வயிற்று பிரச்சனை மட்டுமே இல்லாமல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தும். உடலுக்கு தேவையான போஷாக்கை கூட்டி கொடுக்க தன்மை இந்த ஏபிசி ட்ரிங்க்குக்கு இருக்குது. இதை இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். எங்கேயாவது ரொம்ப லாங்காக போயிட்டு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க, படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது சோர்வாக இருக்குன்னா ஒரே ஒரு கிளாஸ் ஒரு 150 ml இதை நீங்கள் குடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி போட்டு சாப்பிட்டுன்னு வச்சுங்க. 20 minutes to 25 minutes, ½ an hour உங்களுக்கு இதோட புத்துணர்ச்சி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒர்க்கு. ஏன்னா நீங்கள் போக 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 இந்த ஏபிசி ட்ரிங்கை நீங்கள் விட மாட்டீங்க. இது ரெகுலராகவே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஏபிசி ட்ரிங்க் சாப்பிட்றதுனால இவ்வளோ விளைவுகள் வருது அப்படின்றதுனால இப்போ சிலவங்க கேரட் சாப்பிட்றோம், பீட்ரூட் சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிட்டு தான் வர்றோம், இது எப்படி நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு. இப்போ ஆப்பிள்லாம் வருது, ஆப்பிள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அளவை குறைச்சிக்கலாம். கேரட் 2 கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி பீட்ரூட் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஆப்பிள் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம், இப்படி கூட பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இந்த ஏபிசி ட்ரிங்கை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வர அதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் உணரலாம். வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.